சேலத்தில் ரம்ஜான் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களுக்கு தாவேகா ஸ்டிக்கர் ஒட்டிய தண்ணீர் பாட்டில் விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் பாட்டில்கள் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுதன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து மசூதிகளிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் சேலம் சூரமங்கலம் பகுதியில் உள்ள மசூதி ஒன்றில் இன்று ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் ஈடுபட்டனர். அப்போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் அக்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இஸ்லாமியர்களுக்கு இலவசமாக தண்ணீர் பாட்டில்களை வழங்கியுள்ளனர். அந்த தண்ணீர் பாட்டிலில் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் மற்றும் கட்சியின் பெயர் ஆகிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த நபர்கள் தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த தேர்தல் பறக்கும் படையினர் தண்ணீர் பாட்டில்கள் விநியோகம் செய்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்று விதிகளுக்கு மாறாக தண்ணீர் பாட்டில்களை கட்சி சின்னம் பொறித்து வழங்கக்கூடாது என எச்சரித்து அங்கு இஸ்லாமியர்களுக்கு வழங்குவதற்காக இருப்பு வைக்கப்பட்டிருந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட தண்ணீர் பாட்டில்களை பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அருணேஷ், சேலத்தில் ரம்ஜான் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களுக்கு தாவேகா ஸ்டிக்கர் ஒட்டிய தண்ணீர் பாட்டில் விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் பாட்டில்கள் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுதன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து மசூதிகளிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் சேலம் சூரமங்கலம் பகுதியில் உள்ள மசூதி ஒன்றில் இன்று ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் ஈடுபட்டனர். அப்போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் அக்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இஸ்லாமியர்களுக்கு இலவசமாக தண்ணீர் பாட்டில்களை வழங்கியுள்ளனர். அந்த தண்ணீர் பாட்டிலில் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் மற்றும் கட்சியின் பெயர் ஆகிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த நபர்கள் தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த தேர்தல் பறக்கும் படையினர் தண்ணீர் பாட்டில்கள் விநியோகம் செய்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்று விதிகளுக்கு மாறாக தண்ணீர் பாட்டில்களை கட்சி சின்னம் பொறித்து வழங்கக்கூடாது என எச்சரித்து அங்கு இஸ்லாமியர்களுக்கு வழங்குவதற்காக இருப்பு வைக்கப்பட்டிருந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட தண்ணீர் பாட்டில்களை பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அருணேஷ், சேலத்தில் ரம்ஜான் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களுக்கு தாவேகா ஸ்டிக்கர் ஒட்டிய தண்ணீர் பாட்டில் விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் பாட்டில்கள் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுதன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து மசூதிகளிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் சேலம் சூரமங்கலம் பகுதியில் உள்ள மசூதி ஒன்றில் இன்று ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் ஈடுபட்டனர். அப்போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் அக்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இஸ்லாமியர்களுக்கு இலவசமாக தண்ணீர் பாட்டில்களை வழங்கியுள்ளனர். அந்த தண்ணீர் பாட்டிலில் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் மற்றும் கட்சியின் பெயர் ஆகிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த நபர்கள் தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த தேர்தல் பறக்கும் படையினர் தண்ணீர் பாட்டில்கள் விநியோகம் செய்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்று விதிகளுக்கு மாறாக தண்ணீர் பாட்டில்களை கட்சி சின்னம் பொறித்து வழங்கக்கூடாது என எச்சரித்து அங்கு இஸ்லாமியர்களுக்கு வழங்குவதற்காக இருப்பு வைக்கப்பட்டிருந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட தண்ணீர் பாட்டில்களை பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதன்.